வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஐஃபோன் 16ஓட 1 இயராக யூஸ் பண்ணதுக்கான ரிவ்யூ. இது பார்த்தீங்கன்னா ரெட்மி A5 செகண்டரி டிவைஸாக 2 மாதமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, ஒன்லி ஒன் அப்படிங்கிறது தான் மேலே இருக்குது. கீழே போனால் மேபி ஒரு பேரை போட்டிருக்காரான்னு பார்ப்போம். ஹாய் சிவா ப்ரோ, பீன் ஃபாலோயிங் யூ ஃப்ரம் த ஃபோன். ஆமாம், 2020 ரியல்மி X2வா? நல்ல சூப்பர் ஃபோன், மொரட்டு ஃபோன் தான். செம்ம ஃபோனு, 3 வருஷம் யூஸ் பண்ணாராம். S23 FE யூஸ் பண்ணாரா? என்ன போட்டிருக்காரு? பாட் பியூர்லி சஜஷன், யுவர் சஜஷன் போட்டிருக்காரு. அப்போ அந்த டைமில் வந்து எல்லாரும் அப்போ நல்லா XT இருக்கும். X2 அது Pro பாப்பப் கேமரா தானே XT. X. ஓகே ஓகே. ஆமா, XT-யும் X2-ம் கிட்டத்தட்ட சேம் தான். என்ன மாறிச்சுன்னா வெறும் உள்ள SoC வந்து 712 இருந்து 730G மாறிச்சு. ஓகே ஓகேயா? இது வந்து X2 Pro வந்து 855 பிளஸ். அப்பயே ஆனா 3.5 ஜாக்லாம் இருந்தது. எல்லாமே அப்ப அந்த எல்லாமே இருக்கும். இப்பதான் எனக்கு அநியாயம் பண்றாங்க, மனசாட்சி இல்லாதவர்கள். அப்புறம் வந்து S23 FE, பட் ஐ டிட் நாட் சூட் மீ. ஆமா, அது கரெக்ட் தான். அது வந்து கொஞ்சம் பாய்லரு. ஃபைனலி ஐ பிக்ட் வித் ஐஃபோன் 16. ரிலீஸ் டே வாங்கிட்டார் போல. ஓகே, மை எக்ஸ்பீரியன்ஸ் சோ ஃபார் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ பிரைமரி டிவைஸாக இதான் யூஸ் பண்றாரு. பர்ஃபார்மன்ஸ் ஹானஸ்ட்லி கான்ட் யூஸ் தி மொபைல் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாதான். பட் ஐ ரியலி லைக் தி ஸ்மூத் அனிமேஷன்ஸ் ஈவன் தோ 60 FPS இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காரு. ப்ரோ நீங்க ப்ரோ யூஸ் பண்ணி பாருங்க, அப் அண்ட் டிஃபரன்ஸ் ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்லயே பார்த்தேன், நல்லா இருக்கே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 16 எடுத்து பார்த்தேன், ப்ரோ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப 16 வந்தேன், யூஸே பண்ண முடியல, கடுப்பா இருக்கு. அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் வரல, இப்படி போய் வளருது. அதெல்லாம் வந்து அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டட்டர் தெரியாது, நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஸ்டட்டர் ஈஸியா உங்களுக்கு நோட் பண்ண முடியும் உங்களால. அதுதான். ஸோ இப்போ நீங்க ஆனா அதுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்க, அது வரைக்கும் ஹாப்பி. நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு கொஞ்சம். ஆனா எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, அதுல கேம் ஆடி பார்த்தேன். இந்த மாதிரி ஐஃபோன் 16 பிளஸ் 16 12 ப்ரோ பழசு நல்லா இருக்கும். அந்த கேம் வந்து இந்த ட்ரீம் கிரிக்கெட் மாதிரியான கேம்ல ஆடும்போது ப்ரோ சில கேம் வந்து லிமிட் வந்து 60ல தான் லிமிட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால கேமிங்க்கு நல்லா இருந்தது. ஓகே, ஸோ அப்போ நெட்வொர்க்கு மேஜர் இஷ்யூ ஹியரா? BSNL ஜியோ யூஸ் பண்றாராம். பேட்டரி ட்ரெயின் கிரேசியா இருக்கான், புவர் சிக்னலா ரெண்டுத்துலயுமே. எஸ்பெஷலி BSNL இன்சைட் மை ரூம் சிக்னல் கம்ப்ளீட்லி டிராப்ஸ். தட்ஸ் த மெயின் ரீசன் ஐ ஹேர் தி செகண்டரி மொபைல். கிரேசின்னு எப்படி மென்ஷன் பண்றாரு அவரு? இதுக்கு அதாவது எந்த அளவுக்கு மென்ஷன் பண்றாருன்னு எனக்கு தோணுதுன்னா, எப்ப பாரு சிக்னல் பார் வந்து எம்டியாவே இருக்கு, இல்லாட்டி ஒரே ஒரு புள்ளி எட்டி பார்த்துட்டு போகும் போல. அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதா பேட்டரி பயங்கரமா இருக்குமே, கிரேசி. அதனால தான் பயங்கரமா ட்ரெயின் ஆகுதுங்கிறாரு. இப்போ அத என்ன சொல்றாரு? மொரட்டால் ப்ரோ. ஜியோவும் சரி, ஜியோ கூட நல்லா இருக்கிறதுல பேட்டரி ட்ரெயின் இருக்காது உங்களுக்கு. BSNL 3 பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் பயங்கரமா இருக்கும் ஜியோல பொறுத்த வரைக்கும். BSNL கொஞ்சம் கோலர் தான். BSNL நாளை வெறுத்துட்டேன் ப்ரோ. அதனாலதான் என்ன செகண்டரி மொபைல் வாங்கினாராம். இப்போ A5ல வந்து சிக்னல், A5லயே சிக்னல் வீக்கா இருக்கான். அட்லீஸ்ட் பேட்டரி ட்ரெயின் பெருசா இல்லை அப்படின்றாரு. இப்போ அப்டேட்ஸ் AI மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஐஃபோன் 16 15 தாண்டி போனதுக்கு காரணமே AI ஃபீச்சர் தான். ஆனா இது வரைக்கும் எதுவுமே பெருசா நடக்கல ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா, நாட் யூசபிள். ஸோ அப்புறம் வந்து பேக் கேமரா ஃபோட்டோஸ் ஆர் ஜஸ்ட் ஓகேஷ், நாட் அப் டு த மார்க், பட் வீடியோ குவாலிட்டி பெஸ்ட். வீடியோலாம் வேற லெவல். I even tried 9 Pro, but I still like the 16 videograph. ப்ரோ இது ஆக்சுவலாக 16 எங்க மாஸ் பண்ணுதுன்னா அந்த டைனமிக் ரேஞ்சை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணும். இப்போ சூரியன் இருந்தாலும் இருக்கும், மூவ் பண்ணி ப்ரோ ஸ்மூத்னஸ்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆண்ட்ராய்டில் இப்போ வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா கொஞ்சம் அதோட கொஞ்சம் அதில் ஃபர்ஸ்ட் மாதிரி பண்ணா செகண்ட் மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரி. கரெக்ட். அதுவும் முக்கியமா இப்போ எப்படி இருக்குன்னா, சொல்ல போனா ஐஃபோன் ஃபர்ஸ்ட், செகண்ட் பிளேஸ் கோஸ் டு சாம்சங், அப்படி இல்லைன்னா பிக்சல், மாத்தி மாத்தி வருவானுங்க. பட் ஐஃபோன் வந்து மாஸ் ப்ரோ. வீடியோவில் இது வரைக்கும் யாரும் தொடலை. The stabilization is superb even with when running. Cinematic video is another level. I tried it with a gimbal, honestly went wow. உண்மைதான், நல்லா இருக்கும். இதெல்லாமே massive. Front camera takes excellent picture and video. I am fully satisfied with it. Battery very poor. I get only 4 to 5 hours of SOT. I do about 30 minutes of gaming. That's it. இவ்வளவுதான் நான் பண்றேன், ஆனா எனக்கு இவ்வளவுதான் வருதுங்கிறாரு. இதான நெட்வொர்க்கும் ஒரு காரணமா இருக்கலாம். பட் பெரும்பாலும் மேஜர் ப்ரோ யூஸ் பண்றாரு, சிம்மே இல்லாம நல்லா பேட்டரி பேக்கப் வருதுன்னு சொல்றாரு. ஆமா, இது வந்து 16 பிளஸ் வந்து அடிச்சு நொறுக்குனாலும் பேட்டரி நிற்கும், ஏன்னா சிம் இல்ல உள்ள, அந்த மேட்டர். பில்ட் அண்ட் டிசைன் எக்ஸலன்ட் பில்ட் குவாலிட்டி, ப்ரீமியம் ஃபீல், ஸ்லிம், லைட், இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் நாச். உண்மை ப்ரோ. இது ஆக்சுவல் ரொம்ப குட்டியா இருந்திருக்கும், நீவே பார்த்துருப்பீங்க. 16 நல்லா இருக்கும் ப்ரோ, பிடிக்க. அதோட பில்டு தரமா இருக்கும். அது யூஸ் பண்ணதுக்கு ஃப்ரீ இல்லை, என்னதான் அலுமினியமா இருந்தாலும் தொடர்க்கு நல்லா இருக்கும். ஆனா பெயிண்ட் ஃபீலா போய் இருக்கதான் செய்யும் ப்ரோ. அது ஒன்றும் உங்களால தடுக்க விட முடியாது. நீங்க சில பேர் ப்ரொடெக்ட் நல்லா ஸ்டிக்கர்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்க, ஆனாலுமே கரெக்டாக அந்த கேமரா ரிங்ல இருந்து எனக்கு அந்த பெயின் ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா அது கொஞ்சம் டார்ச்சர். நான் வந்து நான் 12 சொல்றேன், 12 பயங்கரமா அந்த ஃபீல் ஆஃப் இருந்துச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். இவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, ஏங்க எல்லாருமே ரொம்ப ஸ்லோவா சார்ஜ் எடுத்துங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மைதான் ப்ரோ.
நானும் இங்க 12 மினி இந்த மாதிரியான ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணேன்னு சல்லுன்னு ஏறிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்னு என்னன்னா நம்ம ஃபோன் பேட்டரியும் சின்னது. இந்த ஃபோன்லாம் சொல்லலாம் நீங்க வந்து 80 வரைக்கும் உங்க ஸ்பீடு தெரியும். உங்களுக்கு 80 அப்புறம் உங்களுக்கு சாவ அடிக்கும் உங்களுக்கு. நான் வாங்கின புதுசுல கரெக்டா ஒரு 8 months வரைக்கும் சார்ஜ்லாம் 80 தாண்டி அழகா ஏறும். அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சு கரெக்டா 10 months தாண்டும் போது வச்சுக்கேன் என்ன தானே 80 தாண்டி ஏற மாட்டேங்குது. இதுக்காண்டி நான் வீட்டுல இருந்து ஏசி ஆன் பண்ணி கொஞ்சம் கூல் பண்ணிட்டு போட்டா அப்படி பண்ணுவேன். பாயிண்ட் இல்ல இது பயங்கரமான பாயிண்ட். ஏன் சொல்றேன்னா ஒரு 12 மினி இங்க இருக்கு, 12 ப்ரோ இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணா 80 ஆயிடும். 80 கிரீன் கலர்ல காமிச்சிட்டு இருக்கும். ஒரு வார்னிங் வந்துடும் திடீர்னு. ஒரு வார்னிங் வந்துடும். ஃபோன் டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, அது நார்மலா ஆகட்டும், நான் சார்ஜிங் கண்டினியூ பண்றேன்னு வந்துடும். எனக்கு புரியவே புரியல. ஏன்னா நான் கனெக்ட் பண்ணும்போது 30%, இப்போ நான் போய் பாக்குறேன் 80%. இந்த டைம்ல தான் பீக் ஆயிருக்கணும் டெம்பரேச்சர். கரெக்ட். ஓகே, அதாவது 30ல இருந்து போகும்போதே அதுல பீக் தெரியும். எனக்கு அது அப்ப ஹீட் தெரியல. எனக்கு 80 தொடும் திரும்ப அப்ப நீங்க போடும்போது பயங்கரமா ஹீட் தெரியும். அது என்ன கணக்குனே தெரியல, ஏதோ ஒரு மொக்கால் கருதம் போல. அது கொஞ்சம் கடியா தான். அந்த 80 தாண்ட வைக்கிறதுக்கு மட்டுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போராடுவேன். அந்த மாதிரி இருக்கும். அதுக்காண்டி ஒரு ஏசி ரூம் போட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பக்கம் 100 ஃபுல்லா. சார் என்னெல்லாம் சார் பண்ணீங்க? நான் ஏசி ரூம்லாம் போட்டு சார்ஜ் போட்டேங்க, அந்த அளவுக்கு இருக்குல்ல. இதுக்காக என்ன பண்ணுவேன்னா ஆஃபீஸ் போய் நான் சார்ஜ் போடுவேன் நைட்டு. எங்க அப்பா. ஓகே, அடுத்து இந்த வேர்டிக்ட் சாலிட் ஃபார் வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் பில்டு குவாலிட்டி. நெட்வொர்க் பேட்டரி வந்து பெரிய டிராபேக்னு போட்டிருக்காரு. ரெட்மி A5 இது வந்து செகண்டரி 2 மாசமா யூஸ் பண்றேன். 6000 ரூபாய்க்கு வாங்கினேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து மெயின்லி இது வந்து யூடியூப் பாக்குறதுக்கு ட்விட்சுக்கு தான் யூஸ் பண்றேன். ஈவன் ஃபார் தட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ட்விட்ச் இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்டா. ஆமா ஆமா, அங்க போயிட்டு நான் ட்விட்ச் வந்து முன்ன கேமுக்காக பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் இப்போ இப்பெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல. ஈவன் ஃபார் தட் இட் ஃபீல் சூப்பர். It feels super laggy. Laggy தான் bro. Even for that it feels super laggy. Yes, I know. Okay. வாங்கிட்டு என்ன சொல்றேன். But honestly, I won't suggest it to anyone. Display வந்து big screen, okay for watching video. இது நீங்க Infinix வந்து 7K அந்த ரேஞ்சில வரும் bro. அதோட நீ வாங்கிக்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் Infinix வாங்கிரலாம். உண்மைதான். நல்லா இருக்குது. A5 வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபோன். ஈவன் இந்த போக்கோல ஒரு சில ஃபோன்ஸ் இருக்கும், அது கூட ட்ரை பண்ணிருக்கலாம். போக்கோ M5. ஆனா மோஸ்டா இந்த பட்ஜெட்ல இருக்க எல்லாம் HD+ வேற. இந்த பட்ஜெட்ல இருக்க எல்லாமே HD ஃபோன். அவங்க அத தான் கட் பண்ண முடியும். அவங்க டிஸ்ப்ளே தான் கட் பண்றாங்க. நான் பார்த்தேன். மாதவ் சேத்தனாச்சியோட ஏதோ A+ ன்னு ஒரு ஃபோன் இருந்ததே, அது பார்க்கலையா? அது கொஞ்சம் கொடூரமா இருக்கு கேள்விப்பட்டேன். ஓகே, சோ அதுதான் பிக் ஸ்கிரீன், ஓகே ஃபார் வீடியோன்னு போட்டிருக்காரு. பிரைட்னஸ் வந்து ஆவரேஜ். பேட்டரி ஒரு ஃபுல் டே நிக்குது ப்ரோ, செகண்டரி டிவைஸா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பில்டு டிசைன் நல்ல ராக் மாதிரி இருக்கு. ஒரு 10 கிலோ விழுந்திருக்கு, இது வரைக்கும் பிரச்சனை இல்ல. கேமரா இருக்கு, அவ்வளவுதான். வேர்டிக்ட் செகண்டரி போனுக்கு ஓகே, பட் மெயின் போன்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நோ. another thing for buying people buying meat trimmer. ஆமா, மீட் ட்ரிம்மர் வந்து 2 years ago வாங்கியிருக்காரு. நோ இஷ்யூ வித் தி ட்ரிம்மர் இட் செல்ஃப். இட் ஸ்டில் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் தி மெயின் இஷ்யூ தி காம். ஓகே இந்த காம்ல அப்படி என்ன பிரச்சனை வருது? தி காம் broke. You simply cannot get a replacement anywhere. Very annoying. The only option 3D printing. ப்ராப்பர் மெஷர்மென்ட் இல்ல, எதுவும் இல்ல, 3D பிரிண்டும் பண்ண முடியல. ப்ரோ நீங்க இதுல போய் கேட்டு பார்க்கலாமே, உங்களுக்கு கிடைக்குமே, அவங்க தர வாய்ப்பு. எது இந்த நம்ம MI ஸ்டோர்ல அந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம் நீங்க. அப்ப ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. MI ட்ரிம் நல்லா தான் இருக்கும். நானா சார்ஜ் போட்டு 1 year ஆச்சு ப்ரோ. நான் இது வரைக்கும் 10-15 1 month 1 time தான் நான் ட்ரிம் பண்ணேன். ஒரு ஃப்ளோர்ல நல்லா வளர்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் சார்ஜ் பரவாயில்ல. நான் முந்தாந்து சார்ஜே போட்டேன். அப்போ வரும்போது அந்த மீட் ட்ரிம்மருக்கு வந்து அவங்க அந்த செல்ஃப் ஷார்ப்பனிங் வேற பெருசா சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் ஷார்ப்பனிங் ஃபீச்சர் இருக்கு, பிளேட் அதுவே வராஞ்சு அதுவே சாண பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பொதுவாக எல்லா ட்ரிம்மர்லையும் பார்த்துருப்பீங்க. இது பிரச்சனையே வராது ப்ரோ. அந்த நீ ஸ்வைப் பண்ணது காம்பு வந்து இதை உடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது இருக்கலாம். ஸோ அதான், அப்போ அது மட்டும் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா மாஸ் தான் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ வந்து மணி மேடி அப்படிங்கிறவர் வந்து ஆல்மோஸ்ட் 1 year 310 days யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மி GT60. கிட்டத்தட்ட ஒரு 11 months யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஹாய் சிவா ப்ரோ, கூட இருக்கும் நண்பர் உனக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஓகே, மை நேம் இஸ் மணிகண்டன். ஐ எம் யூசிங் ரியல்மி GT60 12/256 GB ரேசர் கிரீன் கலர் வேரியன்ட். அண்ட் வாட் ஐ எம் அபவுட் டு டெல் இஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பாஸ்ட் 1 year. I had bought this phone on October 18, 2024 using Realme Store app. Okay. Oh, extra offers la varanchame. Tharuvam bro. 29K and additional 1.8 for screen protection. Previous phone Realme 10. Before that Oppo F19s. அதிலே டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஆமா, ஃபுல்லாவே இந்த BBK ஃபேமிலில தான் இருக்கு. கலர் OS இந்த மாதிரியான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் UI கலர் OS பேஸ்ட் Realme UI யூஸ் பண்றேன். சூப்பரா இருக்கு. presently Android 15 latest security patch. செம்ம ஸ்மூத்தா இருக்கு. ஆமா. ஸோ இதில் வந்து ட்ராபேக்னு சொல்லணும்னா, அதாவது ஃபீல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒன்லி ஒன் ட்ராபேக் என்னன்னா, ஐ கான் சேஞ்ச் லாட் ஆஃப் தீம்ஸ். ரெட்மி Note 4லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். டெவலப்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அனிமேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணால்
அதாவது ஃப்ரம் 1ல இருந்து 0.5x அப்புறம் அந்த காலத்துல அப்படிதான் யூஸ் பண்ணுவீங்க. சாம்சங் போனா செம லாக் ஆகும். அது நான் ஸ்டார் ப்ரோ சொல்றேன். அப்ப இப்போ எவ்வளவு பழைய ஃபோன் பாருங்க. அதேங்கப்பா 0.5 யூஸ் பண்ணிருந்தா அப்படியே அப்ப நல்லா இருக்கும். அப்பா பரவாயில்லைடா தப்பிச்சண்டா அப்படி இருக்கும் இல்லையா. Even others try this with the higher RAM variant phones, it feels great. But when I tried the same on a 4GB RAM Redmi 13C, struggle ஆகும். ஆமா Redmi 13C கொஞ்சம் கோளாறான ஃபோன் ப்ரோ. அது 6100 plus SoC Dimensity. அது கொஞ்சம் ஒரு தண்டம் தான். Tried the same on my Redmi Note 10 in my friend phone and it felt like a new phone. Everything changed. இந்த 13C வந்து என்னன்னா அதான் சொல்றேனே, அது வந்து அந்த 6100 plus ஒரு ரூபாய்க்கு ஒரு SoC. So everything changed. 4 months back I used to get a patch update every month, but now I get it's changed once in 2 months. Only drawback I noticed was audio imbalance while using headphones, but I tuned and the speaker quality is also good, but not loud. Okay, not loud. ஆமா it's okay ன்றாரு. ஆமா அது ஓகே அப்படி சொல்றாரு. RAM management வந்து 12GB RAM வேரியன்ட் வச்சிருக்காராம். நல்லா ஆல்வேஸ் ஸ்மூத்தா தான் இருக்கான். 10ல இருந்து 15 ஆப் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. ரொம்ப வேகமாவே ஓப்பன் ஆகுது. I left for some time and the refresh, so it's good. Drawback என்னன்னா பேட்டரி. ஓகே பேட்டரியில சொல்றேன். ஏன்னா இப்போ இது மாதிரி ரேம் வந்து ரொம்ப சூப்பரா மேனேஜ் ஆச்சுன்னா இப்போ பேக்ரவுண்ட்ல நிறைய ஓடிட்டே தான் இருக்கும். கேமரா, as my previous phone is a Realme 10, compared to that 60 is way better. Okay. Looks great. Even night time photos looks good. I am not fully into photography information, and that will be a bit less than for the camera satisfies me. I have attached pics with high res and normal photo in both HDR on and off. Super bro, thanks. Can see in the HDR mesh the pics with white painting. அது இருக்குதா கரெக்ட். இது एक्चुअली வந்து இந்த OnePlus 11ல கூட பயங்கரமா இருக்கு. 11 பயங்கரமா இருக்கும். இல்ல bro இது என்ன GT60 ன்னு சொல்றாரு. ஆமா அது அப்படி தான் இருக்கும் அது. ஓவரால் கேமரா குட் தான். செல்ஃபி கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஹைரஸ் மோடு nowadays it's not high-res mode, means I turn off HDR in normal mode and I do basic editing using Snapseed. இதுவே பெட்டர் தான். அதுவா ஒரு எடிட்டிங் போட்டு தரேன்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் பாவறப்ப டவுட் ப்ரோ. போட்டோஸ்ல போ HDR ஆஃப் பண்ற ஆப்ஷன்ல போய் கொடுக்காங்களா? முன்னாடி எனக்கு தந்தாங்க மாதிரி இருந்துச்சு. இப்போ இல்ல மாதிரி இருக்கு. சைடுல ஒரு டாகிள் இருக்கும். அதுல தட்டினா HDR இருக்கும், ஆட்டோமேட்டிக் HDR. திரும்ப தட்டினா HDR plus ன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணோம். திரும்ப தட்டினா கேன்சல் ஆயிடும். டிவைஸ்ல பார்த்த மாதிரி ஒரு HDR ஆஃப் பண்ற ஆப்ஷன் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம 13ல இருக்கா இல்லையா? இருக்குல்ல. சோ இதே மாதிரி தான் அப்ப அவருக்கும் வருது போல. கேமிங், previously I used to play BGMI, Call of Duty, higher supported graphics and battery drain heating was not much compared to the game which I play now, that is Delta Force. When I play that Delta Force high graphics, it runs on 40 FPS and 50 minutes gameplay la 20% battery drain was there and the temperature goes அதிகமா தான் இருக்கணும். ஆமா maximum 40 to 43 degree, maximum 45 degree வரைக்கும் போதான். பெங்களூர்ல இருக்காராம். பெங்களூர் வந்து எப்படி இருக்கா? ஆனா இதுக்கு மேல போனது இல்ல. I play the game for at least 1 hour daily. But even though temperature reaches 45 degree, there was no lag, frame drop இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. FPS வந்து 38ல இருந்து 40 வரைக்கும் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. FPS வந்து மோஸ்டா வந்து 40ல லாக் ஆகிற மாதிரி. ஆமா. With both GT mode on and off, gaming performance is good. Battery. So before Android 15, I used to get nearly 9 hours of SOT. நீ அதே தான் சொல்லிட்டு இருந்த வாங்கின புதுசுல. பேக்கப் YouTube always as Instagram, WhatsApp எல்லாமே பின்னாடி தான் இருக்கு. I play games and I will use the phone continuously. So it's get rest when I get rest. Oh, இது அல்டி. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து தலைவர் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஈவன் while driving போது ஃபோனை ரெஸ்ட் எடுக்கன்றாரு. Even while driving I will be playing video and listen in headphones. Wi-Fi, Bluetooth and data, everything will be on the whole time. But after Android 15, SOT got reduced to 5 hours. While gaming and exact 6 hours casual usage, because animation and smoothness, screen resolution are set to high. Sometimes I use auto refresh mode. Now I am forced to 120. Okay. So இதுல வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இவரு ஆனா LTPO பேனல் தானே இது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாச்சா 30 மேல இருந்தாலே இவ்வளவு LTPO வர்க் ஆகும் bro. இங்க வரேன். I forced 120 Hz ன்னு சொல்லிருக்காரா. Just past few days all of a sudden I started to get 8 hours casual usage க்கு. When I was thinking about the reason, I got to know that I started cleaning all background apps. இது என்ன சொன்னா ஃபோர்ஸ் பண்ண அப்புறம் தான் 8 hours சொல்றதா? ஆமா, இது இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சு. எனக்கு சந்தேகம் ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணனாலயோ நினைச்சேன். அப்புறமா தான் பார்த்தா பேக்ரவுண்ட் ஆப் எல்லாத்தையும் கன்சிஸ்டன்ட்டா
கான்ஸ்டன்ட்டா க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டே வந்து 8 hours SOT வந்துச்சு. அப்பல RAM மேனேஜ்மென்ட் 13 ஆப் ஓடிச்சுல, அது தெரிஞ்சு இப்போவும் ட்ரை பண்ணுது, ஆனா முடியல. ஆமா, இப்போ என்னன்னா இவரே கில் பண்ணிடுறாரு போல. கில் பண்ணிருக்காரு. SOT கிளீனிங் அந்த பேக்ரவுண்ட் ஆப். மை பேட்டரி ஹெல்த் 99, 120 வாட் சார்ஜர் யூஸ் பண்றேன். இட் டஸ் ஒர்க் சூப்பர் 100%. ஐடியல் கண்டிஷன்ல ஈஸியா இருக்கு. டர்ன் ஆஃப் வைஃபை ப்ளூடூத் இதெல்லாம். சார்ஜ் வந்து 20 to 30% 30 minutesல ஆயிடுது. 20 to 100%. பட் கம்பேர்ட் டு Android 14 பேட்டரி ட்ரெயின் இஸ் a bit fast in Android 15. பட் இட் இஸ் காஸ் ஆஃப் அனிமேஷன் எக்ஸ்ட்ரா. ஆமா, ஆனா நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற Android வெர்ஷன் 15 எல்லாம் செம ஸ்மூத்தா இருக்கு. கலர் வைஸ்னு ஸ்மூத்னஸ் எல்லாம் இப்போ நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆமா, ரீசெண்டா அந்த மைண்ட் ஸ்பேஸ் அப்டேட் வந்ததால நான் செம ஸ்மூத்தா இருந்தது. பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பர் தான். கம்பேர்ட் டு Android 14 இந்த ஒரு பிரச்சனை மட்டும் அப்போ அவருக்கு இருக்கு இல்லையா? ஸோ மற்றபடி வந்து இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரி பிலோ 50 சீக்கிரம் ட்ரெயின் ஆகிற ஃபீல் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து அந்த மாதிரி ஆகலை போல. ஸோ அது வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நீ பேசாட்டி எப்படி பண்ணீங்க, ஒரு என்ன 3 ஆப் இப்போ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் வச்சுட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது தேவையில்லாத பேட்டரி குடிச்சிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அவங்களெல்லாம் ஒரு அடி வாங்க ப்ரோ சம்டைம்ஸ் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் டீப் ஸ்லீப் போட்ட மாதிரி அடிச்சு பின்னாடி போய் பத்தி சாம்சங் அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அழகாக தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லாம ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து 1 month யூஸ் பண்ணு வச்சுக்கோங்க, டீப் ஸ்லீப் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உண்மைதான். ஆஸ் ஐ யூஸ் வைஃபை லாட், நெட்வொர்க் வெளியே போனால் 4G+ இஸ் குட். அண்ட் விஐல என் ஏரியாவில் 5G வரும். ஆனால் இங்கே என் ஏரியாவில் 5G வரலன்றாரு. ஆமா, பட் when I use 5G in other place வெளில போனா யூஸ் பண்ண முடியுதான், நல்லா இருக்கு அப்படின்றது. அண்ட் கால் குவாலிட்டியும் நல்லா இருக்கான். வாய்ஸ் டிராப்பா, வாய்ஸ் எக்கோ ப்ராப்ளம்ஸ் வெரி ரேர் டில் டேட். ஸோ தேர் வாஸ் நோ ப்ராப்ளம். விஐ நெட்வொர்க் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு போல. டெவலப்ட் லாட் கம்பேர்ட் டு பிஃபோர். ஐ டிராவல் ஆஃபன் டு திருநெல்வேலி அண்ட் சென்னை ஃப்ரம் பெங்களூர். பிஃபோர் தேர் வேர் நோ சிக்னல். ஓகே, in some places, but இப்போ வந்து அதெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. நல்லாவே சிக்னல் கிடைக்குது. டிராவலிங்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ண தான் செய்யும். விஐயும் சரி ஏர்டெல் சரி. ஜியோ மட்டும் தான் கொஞ்சம் டிராவலிங் நல்லா இருக்கும். ஸ்டேபிள் பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்டேபிளான இடத்துல இருக்கீங்க ஏர்டெல் சூப்பரா இருக்கும். கடைசியா என்ன சொல்றாருன்னா, பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் நல்லா பிரீமியமா இருக்கு. 2 times டிரைவிங்ல யூஸ் பண்ணப்ப விழுந்துச்சு. ஸ்கிராச்சஸ் வரும் ப்ரோ. அதெல்லாம் வச்சிருக்கேன், ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருக்கான். அதெல்லாம் ஸ்கிராச்சஸ்லாம் பேக்ல அவன் தொடக்கவேன்னு தெரியல. ஆனா அநியாயத்துக்கு இப்படி பிராண்ட மாதிரி இருக்குது. அது தொடச்சாலும் போக மாட்டேங்குது. இதுல வந்து கீழே போட்டிருக்காரு போல. இதை போட்டிருக்காரு, விழுந்துருச்சு. ஒன் வெரி ஸ்மால் டென்ட் லெஃப்ட் கார்னர்ல. ஏன்னா குட் ரோட் அண்ட் ஒன்ஸ் அன்இவன் ரோட்லயும் வேற விழுந்துச்சு. ரெண்டுலயும் கல் தான் இருந்தது. ஆமா, பில்டு குவாலிட்டி நல்லா இருந்ததுனால நோ ப்ராப்ளம். கன்க்ளூஷன், மை ப்ரீவியஸ் ஃபோனு ரியல்மி 10. ஸோ அங்கே வந்து GT60 வரும்போது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்ட்டாரு. கேமரா, கேமிங்கு எக்ஸெட்ரா. I thought this won't be able to compare with Poco F6 or iQOO Neo 9 Pro. ஏன்னா அதெல்லாமும் வாங்குற ஐடியா இருந்திருக்காரு. மைண்ட் ஃபார் பர்ச்சேஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமா, இப்போ நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க லேட்டஸ்ட் அப்டேட்ல. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் போது எல்லாமே சரி, எதுவுமே இதுக்கு பிரச்சனை வந்துன்னு சொல்ல. FI வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்துச்சு. ஆமா, ஆனா FIல தான் கொஞ்சம் மீல்டு வந்துதான். ஆமா, அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. FIல 2 வருஷம் ட்ரஸ்ட் வந்ததே. FI மேல ட்ரஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு. So now if someone wants to buy Realme GT60, they can buy. There might be some flaws which I might not seen, but even if this device does not fully satisfy, it won't disappoint you. And I have noticed a slight warmness when I use Instant while downloading movies from torrent. And Shiva bro, நான் உங்களை 2019 ஃபோனில் இருந்து ஃபாலோ பண்ணுறேன். சைலண்டாக இருந்தாலும் நான் உங்கள் ஃபாலோவர் தான். ஐ கமெண்ட் ஆர் இன்ட்ராக்ட் லெஸ் பிகாஸ் சொல்லணும்னா கேட்கணும்னு நினைக்கிறப்ப யாராச்சும் கேட்பாங்கன்னா. ஸோ எனக்கு அது நம்மள மாதிரி தான் ப்ரோ. நீங்களும் நம்மளால தான் சைலண்ட் ஃபாலோவர்லாம் மேக்ஸிமம் போட மாட்டேன். ஆமாம், இப்போ தான் நிறைய பண்ணுறேன். இல்லை ரெடி பண்ணி 1 week ஆச்சு. ஆனால் ஒரு யூசர் ரிவ்யூ வந்துருச்சு. சென்னைக்கு வந்தால் ஐ வில் ட்ரை டு கான்டாக்ட் யூ ஆச்சுன்னா மீட் பண்ணி பேசுவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ இதில் வந்து டிரைவ் லிங்க்கும் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. மேபி நான் இப்போ சும்மா ஓப்பன் பண்ணேன்னா வரும். போடு, பரவாயில்லையே, நம்மால் ரைடர்ல சார், நான் ஒரு ரைடர் சார் அப்படின்னார்ல. ஸோ இது செம ஷார்ப்பாக இருக்குது இந்த இடம். இந்த கீழே அவுட்டோர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்போஷர் டிஃப்ரென்ஸ் புரியுது எனக்கு. ஆனால் தண்ணியை காட்டணும்னா கண்டிப்பாக ஸ்கை அப்படி பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து அதான் பீச் போயிருப்பார் போல். நல்லா ஜாலியாக ரவுண்ட்ஸ் போகும்போது காலைல சன்ரைஸ் எடுத்து போட்டிருக்காரு. அடுத்த இமேஜ் போடு, மகான் காந்தி மகான். லோலிட் பரவாயில்லையே, நல்லா இருக்காது. அதாவது எந்த மாதிரி சொல்றேன்னா எனக்கு புரியுது. இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஜூம் பண்ணா பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும், சரியா? ஆனால் நார்மலாக இப்போ ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு இந்த கலர்ஸ் இந்த கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது.
ஜூம் பண்ணா வரணும்னா நம்ம கண்டிப்பா ப்ரீமியம் டிவைஸ் தான் போய் ஆகணும். இதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க சூரியனை காமிச்சு இந்த அளவுக்கு வண்டியில வந்து டீடைல் காட்ட முயற்சி பண்ணதே பெரிய விஷயமா தெரியுது. ஆனா இப்ப சில டிவைஸ்ல வந்து இதுவும் காட்டும் அதுவும் காட்டும் ப்ரோ. அது பயங்கரமா இருக்கும். 13 நல்லா பண்ணுமே. OnePlus 13 சூப்பரா பண்ணும். இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, எல்லா தடவையும் என்ன ஆயிடுதுன்னா இவர் பளிச்சுன்னு தெரியறாரு, அது சூப்பர் தான். பேக்ல ஸ்கையை தான் ப்ளோ அவுட் பண்ணி விட்டுருது. மற்றபடி நல்லா இருக்கு. இன்னும் ஆக்சிலரேட்டர் லைட்டை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, இவன் வந்து பைக்ல இருக்கிற டீடைல்ஸ் அதான் இவர் சொல்றாருல, HDR நான் தட்டி விட்டுறேன் ப்ரோ, HDR இருந்ததுன்னா இமேஜை கண்ட்ரோல் பண்ணிடுதுன்னு. ஸோ அதனால அவரே தூக்கி விட்டுருவார் போல. மற்றபடி வந்து இந்த இமேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. நல்ல நல்ல சாம்பிள்ஸும் கொடுத்துருக்காரு. சூப்பர் ரிவ்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ கிட்டத்தட்ட 310 நாளாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட டேட்டா இப்போ நல்லா யூஸ் பண்ணுறாரு. ஆமாம். ஸோ மணி ப்ரோவோட டேட்டாவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ரைட்டு. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, சந்துரு, பார்க்கலாங்க. பாய்.